This is episode number 3 of chapter number 1, CA final auditing. சரியா? இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோட்ல என்ன பார்த்தோம்? 6 எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். தட் இஸ் லீடர்ஷிப், அதுக்கப்புறம் எத்திக்கல் ரெக்வயர்மெண்ட்ஸ், அப்புறம் அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூன்ஸ் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். அண்ட் நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க, உங்களோட கேப்பபிலிட்டி பார்க்க ஹெச்ஆர், அதுக்கப்புறம் எங்கேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங். இந்த 6 பற்றி நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீஃபாக நான் சொல்லிட்டேன், சின்ன லைக் ஒரு அவுட்லைன் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த எபிசோட்ல நம்ம பண்ண போறது வந்து லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இதுவும் அதுக்கப்புறம் எத்திக்ஸும், இந்த ரெண்டுத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை நான் ரெண்டுத்தையும் சொல்லி கொடுத்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு அவங்க சொல்லிடுவோம். ஸோ நீங்க அந்த லைனை நல்ல மனப்பாடம் பண்ணிக்கணும், சரியா? ஸோ லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் குவாலிட்டி வித் இன் த ஃபர்ம். ஸோ இதுல ஒரு 3-4 விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்பர் 1, யாரு பொறுப்புங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு ஆடிட் ஃபர்ம் இருக்குன்னா அது ஸ்டார்ட் பண்ணவர் வந்து ரஜினிகாந்த்னு வச்சுக்கோங்களேன். ரஜினிகாந்துக்கு கீழே ரொம்ப நாள் அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. பட் இப்போ அவரால் ஃபுல்லா எடுத்து நடத்த முடியலன்னா, ஈவன் தான் ஹி இஸ் தி ஓனர் ஆஃப் த ஃபர்ம் ஆர் ஹி இஸ் தி ப்ரொப்ரைட்டர் ஆஃப் த ஃபர்ம், எப்படினாலும் அந்த லீடர்ஷிப் அவருக்கு தான் அப்படின்னாலும் அவரால் எல்லா வேலையும் செய்ய முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, இப்படி நான் தான் லீடரு, ஆனால் என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த வேலையெல்லாம் நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பொறுப்பு ஒருத்தருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அசைன் பண்ணுவாங்க. Assigning of the management responsibilities is done by the leader. ரஜினிகாந்த் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, அவரால் எடுத்து பார்த்துக்க முடியாதுன்றதுனால பொறுப்புகளை ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு தான் இருக்கு. ஆனா அவரால் அதை பண்ண முடியாதுன்றதுனால இன்னொருத்தருக்கு, நம்பகத்தன்மையான ஒருத்தருக்கு அவர் அதை அசைன் பண்ணுவார். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து ஒரு ஆடிட் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நீங்க யாருக்கு அந்த பொறுப்பு அசைன் பண்றீங்களோ அவங்களுக்கு தகுந்த அளவுக்கு அறிவு, நாலேஜ், ஸ்கில் செட் இதெல்லாம் இருந்தாதான் நீங்க அவங்களுக்கு அந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி லீடர்ஷிப்ன்றதுக்கு கீழே நம்பர் 1, the leader should be there, who is responsible, who is answerable to the community at large. நான் அந்த இடத்துல ரஜினிகாந்த் is responsible for everything, but can he do everything? கிரவுண்ட் லெவல் இறங்கி எல்லாத்தையும் அவரால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு மேனேஜரை பார்த்து மேனேஜர் கிட்ட கூப்பிட்டு இதெல்லாம் இந்த பொறுப்பெல்லாம் நீ பார்த்துக்கணும் ஒப்படைச்சிருவாரு. ஸோ மேனேஜர் வந்து போதுமான அளவு ஸ்கில் செட்டோட இருக்காரான்றதை நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதுல நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மேனேஜருக்கும் சரி, நம்ம கிட்ட வேலை பார்க்குற மற்ற எல்லாருக்குமே சரி, லீடரா நம்ம ஒரு விஷயத்த புரிய வைக்கணும். என்னன்னா, குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு புதுசா கிளைண்ட் கிடைக்கிறாங்க. ஒரு கிளைண்ட் பிடிச்சா 2 lakhs 3 lakhs கிடைக்கும். ஸோ ஒரு 10 கிளைண்ட் புடுறா, 50 லட்சம் வாங்கி உள்ள போடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட ரிசோர்ஸே இல்லைனாலும், நம்ம கிட்ட வந்து போதுமான அளவு அந்த கிளைண்ட் ஹேண்டில் பண்ற திறன், கெப்பாசிட்டி இல்லைனா கூட அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க எடுக்கக்கூடாது. நீங்க ஆடிட் ப்ரொஃபஷன் பண்றீங்க, நீங்க ஒரு சோல் ப்ரொப்ரைட்டரா இருக்கீங்க, இல்லை ஒரு ஃபர்ம் வச்சிருக்கீங்க, எப்படின்னாலும் எவ்வளோ ஆஃபர்ஸ் உங்களுக்கு நிறைய வந்தாலும் நீங்க கிளைண்ட் அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கா நீங்க மைண்ட்ல வச்சிருக்க வேண்டிய ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு காலகட்டத்திலையும் கமர்ஷியல் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது குவாலிட்டி கன்சிடரேஷனை விட ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. கமர்ஷியல் கன்சிடரேஷன் ஷுட் நாட் ஓவர் ரைட் தி குவாலிட்டி கன்சிடரேஷன் அப்படிங்கிறத ரொம்ப 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 ஆணித்தரமா நீங்களும் நம்பணும், உங்களுடைய நடத்தைய வச்சு எல்லாரும் நம்பணும். நீங்க அந்த மேனேஜருக்கும் அதை புரிய வைக்கணும். உங்ககிட்ட ஒர்க் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் அது புரியுற மாதிரி நீங்க நடந்துக்கணும். எப்ப அது நடக்கும்? ஒரு கிளைண்ட் வந்தாங்கன்னா அவங்க ஜெனுவன் பார்ட்டியா இருந்தா நீங்க அக்செப்ட் பண்ணணும். உங்ககிட்ட ரிசோர்ஸ் இருந்தா தான் அக்செப்ட் பண்ணலாம், பண்ணக்கூடாது. நான் பேசிக்கா இந்த குவாலிட்டி அப்ஹோல்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு லீடரும் ஒரு மேனேஜரும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுதுதான் அந்த ஃபர்ம்ல வேலை பார்க்குற அத்தனை பேருக்குமே குவாலிட்டி தான் இந்த ஃபர்ம்ல ரொம்ப முக்கியங்கிற அந்த ஒரு படிப்பினை கிடைக்கும். அப்ப நம்மளோட ஃபர்ம் கிட்ட வந்து யாராவது ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கேட்கறாங்க, அப்படி உங்களுக்கு என்ன நான் நெகோஷியபிள் அப்படின்னு. நான் நெகோஷியபிள்னா என்ன? எந்த ஒரு விஷயத்துல நீங்க அட்ஜஸ்ட்மெண்டே பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? மை நான் நெகோஷியபிள் இஸ் குவாலிட்டி. அதுல நான் அட்ஜஸ்டே பண்ண மாட்டேன், குவாலிட்டி தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். ஸோ வேற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட்டை வச்சு தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும்? ஒரு ஆடிட் ஃபர்ம், ஒரு ப்ராக்டிசிங் ஃபர்ம் ஒரு அசைன்மெண்ட்டை அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி எதெல்லாம் அவங்க அப்போல்ட் பண்ணணும்னு கேட்பாங்க. அப்போ என்ன செய்யணும்? இங்க பாருங்க, the firm assigns its management responsibilities so that commercial considerations do not override the quality of work performed. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகேவா? எந்த ஒரு காலகட்டத்திலயும் பணம் கிடைக்குதுன்றதுக்காக குவாலிட்டியை நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஓவர் ரைடு பண்ணக்கூடாது. அடுத்தது நம்பர் 2, ஃபார்ம் நீங்க ஒரு பிராக்டிசிங் ஃபார்ம் வச்சிருக்கீங்கன்னா, உங்களோட பாலிசி, உங்களோட ப்ரொசீஜர் ஓகேவா? The firm's policies and procedures addressing the performance evaluation. அதாவது ஒருத்தர் எப்படி வேலை பார்த்திருக்காங்கங்கிறத எவாலுவேட் பண்றதுக்காக நீங்க என்னென்ன பாலிசி அண்ட் ப்ரொசீஜர் வச்சிருக்கீங்க உங்க ஃபர்ம்ல. ஸோ த பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் தட் த ஃபர்ம் ஹேஸ் எதுக்கு? டு டூ த பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன். அப்படி இல்லைன்னா ஒருத்தர் எவ்வளவு நல்ல வேலை பார்த்திருக்காங்கன்றது எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுக்கணும், ஒரு வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் உண்டா இல்லையா, இவங்களுக்கு எவ்வளவு இன்சென்டிவ் கொடுக்கலாம், எவ்வளவு போனஸ் கொடுக்கலாம், இதை எல்லாத்தையும் பண்றதுக்கு உங்ககிட்ட ஒரு பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கணும்ல. அந்த பாலிசிஸும் சரி, அந்த ப்ரொசீஜரும் சரி, அதோட டிசைனே எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த டிசைன் சொல்லணும். இங்க பாரு, நீ உள்ள 50 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருக்கலாம் இந்த கம்பெனிக்கு உன்னால. ஆனா நீ குவாலிட்டி அப்ஹோல்டு பண்ணாம தான் 50 லட்சத்தை உள்ள எடுத்துட்டு வந்த. எனக்கு அந்த 50 லட்சம் பெரிய மேட்டர், எனக்கு குவாலிட்டி தான் மேட்டர் அப்படின்னு அதை புரிய வைக்கிற அளவுக்கு, அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ற அளவுக்கு அந்த ஃபர்முடைய பாலிசியும் ப்ரொசீஜரும் இருக்கணும். The firm's policies and procedures addressing performance evaluation, compensation, and promotion or incentive or bonus with regard to the personnel should be designed to demonstrate the firm's overriding commitment to quality than the commercial consideration. இந்த அளவுக்கு இருக்கணும் நீங்க நடந்துக்கிற விதம். நீங்க ஒரு பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ற விதத்துல நீங்க மட்டும் இல்லாம உங்களுடைய பிராக்டிசிங் ஃபர்ம்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே குவாலிட்டி ஓவர் ரைட்ஸ் த கமர்ஷியல் கன்சிடரேஷன்ங்கிறத நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். நம்பர் 3, the firm should devote sufficient resources for the development, documentation, and support of its quality control policies and procedures. ஒரு firm அவங்களோட குவாலிட்டி அப்ஹோல்டு பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு சிஸ்டம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் வேணும். அந்த சிஸ்டம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோலை வடிவமைக்கிறதுக்கும், அதுல பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை உள்ள கொண்டு வரதுக்கும், அதை டாக்குமெண்ட் பண்றதுக்கும், அதை டெவலப் பண்றதுக்கும் ஒரு ஃபர்ம் போதுமான அளவு ரிசோர்சஸை கண்டிப்பா டிவோட் பண்ணணும். அப்ப sufficient resources should be devoted by the firm for the development, documentation, and support of the quality control policies and procedures. இதுதான் உங்களுக்கு லீடர்ஷிப்ல வந்திருக்கு. ஒரு தடவை படிச்சுக்கோங்க. SQC 1 requires the firm to establish policies and procedures designed to promote an internal culture based on recognition that quality is essential in performing the engagements. Such policies and procedures should require the firm's chief executive officer. அந்த இதுல யாரு? ரஜினிகாந்த், chief executive officer or the firm's managing partners to assume the ultimate responsibility. நாங்க தான் ultimate responsibility அப்படின்றத அசியூம் பண்ணணும். The example set by the leadershipல இருக்கக்கூடியவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை வச்சுதான் internal culture follow ஆகும். Further, persons assigned the operational responsibilities of the firm's quality control system. அதாவது ரஜினிகாந்தால எல்லாம் பண்ண முடியாது, அவர் யாரோ ஒருத்தருக்கு அசைன் தான் பண்றாரு. அப்ப ஃபர்தர் persons assigned the operational responsibilities for the firm's quality control system by Rajinikanth, by the CEO or the managing partner should have, அந்த மேனேஜர் இருக்காரு, அவருக்கு என்ன இருக்கணுமா? சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எபிலிட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் அவருக்கு போதுமான அளவு அத்தாரிட்டி இருக்கணும் டு அசியூம் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி சொல்றாங்க. ஓகேவா? Next one. It has been laid down clearly that the firm or a business strategy என்ன? பணம் நிறைய வரணும் அதான business strategy. It has to be laid down clearly by Rajinikanth. It has to be laid down clearly by Rajinikanth. That firm or a business strategy அப்படிங்கிறது is subject to the overriding requirement for the firm to achieve quality in all the engagements. அப்ப ஃபர்மோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எதுக்கு உட்பட்டு தான் இருக்கா? இட் இஸ் சப்ஜெக்ட் டு, எதுக்கு உட்பட்டு, எதுக்கு சப்ஜெக்ட் டு, எதுக்கு உட்பட்டு இருக்கு? இட் இஸ் சப்ஜெக்ட் டு த ஓவர் ரைடிங் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த குவாலிட்டி கண்ட்ரோல். குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒண்ணுதான் ஓவர் ரைட் பண்ணும் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை தாண்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாமே படிச்சதுதான். கண்டிப்பா நீங்க என்ன சொல்லணும்? இட் இஸ் நான் நெகோஷியபிள் சொல்லணும். குவாலிட்டியை மட்டும் எங்களால் நெகோஷியேட் பண்ண முடியாதுங்க அப்படி சொல்லிடுங்க, அவ்வளவுதான்.
In this regard, it should be ensured that the firm assigns its management responsibilities so that the commercial consideration should not override the quality of the work performed. Number 2, you demonstrate the importance of quality to all the people. எப்படி அவங்களுக்கு நீங்க பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் பண்றதுக்கு சில பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வச்சிருப்பீங்க, காம்பன்சேஷன் வச்சிருப்பீங்க, ப்ரமோஷன், இன்சென்டிவ், போனஸ், எதுனாலும் சரி. நீங்க ஒருத்தருக்கு இன்சென்டிவ் கொடுக்குறீங்கன்னா அவங்க பண்ண வேலையினுடைய குவாலிட்டியை பேஸ் பண்ணி கொடுக்கணுமே தவிர அவங்க உள்ள எடுத்துற அந்த பணத்தை பேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் பணம் அலைய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுடைய மெத்தட், policies and procedures for incentivizing or giving bonus or announcing a promotion, everything should be based on the infrastructure called as quality. Although the firm should devote sufficient time to curate the policies and procedures for the development of the system of quality control. Develop பண்றதுக்கு நீங்க போதுமான அளவு resources ஒதுக்கணும், development, documentation and support. அவ்வளவுதான். டெஸ்ட் யூர் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க ஒரு தடவை படிங்க, புக் பேக்ல ஆன்சர் இருக்கு, படிச்சு பாருங்க. புரியலன்னா நீங்க கண்டிப்பாக கேட்கலாம். ஓகே, அடுத்த செகண்ட் பார்த்தலாமா? எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ். இது எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 6 எலிமெண்ட் இருக்கு SQC 1ல. நம்பர் 1 என்னன்னு கேட்டா லீடர்ஷிப், அது நம்ம படிச்சோம். நம்பர் 2 வந்து எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட். எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? நீ இந்த ஃபார்ம்ல வேலை பாக்குறியா, இந்த எத்திக்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும். லீடர்ஷிப்ல இருக்க நானும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். நான் சில ஆபரேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு மேனேஜர் கிட்ட அசைன் பண்ணிருக்கேன், அவனும் அந்த வேலையெல்லாம் பார்ப்போம். அத்தனை பேரும் இந்த ஃபார்முக்குள்ள நீ வந்துட்டு இந்த ஃபார்முடைய ஒரு மெம்பர் ஆயிட்ட அப்படின்னு சொன்னால் அத்தனை பேரும் இந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி எத்திக்கல் பிராக்டிசஸ் அந்த இடத்துல நீங்க கோரா அமைச்சிடணும். அதை தான் சொல்றாங்க. The firm should establish policies and procedures designed. Policies and procedures டிசைன் பண்ணுங்க. அந்த பாலிசி அண்ட் ப்ரொசீஜரை டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த அந்த சிஸ்டம் உங்களுக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும், என்ன ஒரு ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, that the firm and its personnel, அங்க வேலை பார்க்குற ஆட்கள், மக்கள் எல்லாருமே they comply with relevant ethical requirements contained in the code of ethics issued by CA Institute. CA Institute code of ethics என்ன இருக்கோ எல்லாத்தையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி நீங்க ஒரு சிஸ்டமா அங்க வடிவமைக்கணும், பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் போட்டு. அதுக்கப்புறமா இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்குங்களா, இல்லை என்னன்னா பேசிக் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் இருக்குன்னு கேட்டா அதுல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் நம்பர் 1 இன்டெகிரிட்டி, உண்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். அது நம்பர் 2 அப்ஜெக்டிவிட்டி, யாரு பக்கமும் சாயாம நேரா நின்று பேசுறது. நம்பர் 3 ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ், நல்லா படிச்சிருக்கணும் ப்ரொஃபஷனலி. டியூ கேர், ஏனோ தானம் செய்யக்கூடாது, நெக்லிஜென்ஸ் இருக்கக்கூடாது, ப்ராப்பரா செய்யணும். கான்ஃபிடென்ஷியாலிட்டி, கான்ஃபிடென்ஷியலா இருக்கிறதுனா என்னது, சீக்ரெட்டை மெயின்டைன் பண்றோம், தேவையான சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணணும், தேவையில்லாத மெயின்டைன் பண்ணக்கூடாது. அண்ட் ப்ரொஃபஷனல் பிஹேவியர், இது எல்லாமே ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் அந்த ஃபார்முக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா அந்த எத்திக்ஸ் எப்படி இருக்கணும் பாருங்க அந்த டூ. அப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்களா இல்லையா, நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு லீடர்ஷிப் ஆஃப் த ஃபார்ம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க உங்களுடைய நடத்தையில இந்த எல்லா எத்திக்ஸையும் கொண்டு வருவீங்க. இன்டெகிரிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ், ஓகேவா. அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸை தாண்டி டியூ கேர், கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ப்ரொஃபஷனல் பிஹேவியர் நீங்க முதல்ல அதை அப்போல்ட் பண்ணுங்க. அப்பதான் மத்தவங்க உங்களை பார்த்து அதை இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ நம்பர் 1 யூ ஷுட் பி doing your actions based on the fundamental ethics. Number 2, ஃபார்ம்ல இருக்கிற எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கான அவேர்னஸையும் ட்ரைனிங்கையும் கொடுங்க. நம்பர் 3 எல்லாரும் ஃபாலோ பண்றாங்களான்னு மானிட்டர் பண்ணிக்கோங்க. நம்பர் 5 யாராவது ஃபாலோ பண்ணலைன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட பெனல்ட்டியும் ஃபைனும் அவங்க என்ன மாதிரி ரெப்பர்குஷன்ஸை அவங்க கன்ஃபரண்ட் பண்ணணுங்கிறத தெளிவுபடுத்திடுங்க. ஒருத்தன் திருடுனா கையை வெட்டிடுவோம்னு சொன்னா யாரும் திருட மாட்டாங்க. அப்ப ஐம் நாட் சேயிங் தட் த பெனல்ட்டி ஷுட் பி வெரி ஹெவி. ஐம் சேயிங் தட் நீங்க பெனல்ட்டியை ஹெவியா வைக்கும் போது அவங்க அதுல கம்ப்ளைண்ட்ஸ்ல ரொம்ப அதிகமான டைம் செலுத்துவாங்க. ஓகே, நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடணும், எப்படியா நான் கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் இந்த எத்திக்ஸ்ல 2 இம்பார்ட்டன்டான விஷயங்களை பத்தி பேசுறாங்க. நம்பர் 1, என்னதான் இங்க நிறைய ஃபண்டமெண்டல் எத்திக்ஸ் இருந்தாலும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் எத்திக்ஸ் என்னன்னா, ஒரு ஆடிட்டர் எப்போதுமே கிளையண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. கிளையண்ட் என்ன சொல்றாங்களோ அதே தான் நம்ம செய்யணும் அப்படின்னு இருக்கவே கூடாது. ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணணும்னா, தி ஆடிட்டர் ஷுட் பி இண்டிபெண்டன்ட். அவர் ரொம்ப இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இண்டிபெண்டன்ட்னா என்ன, அவரோட இண்டிபெண்டன்ஸ்க்கு எந்த ஒரு த்ரெட்டுமே இருக்கக்கூடாது.
அப்படி ஏதாவது ஒரு த்ரெட் இருக்குன்னா அந்த த்ரெட்டை அவர் எப்படியாவது ஒண்ணு ரிமூவ் பண்ணணும். அந்த த்ரெட்டே இல்லாம பார்க்கணும். அப்படி இல்லப்பா அந்த த்ரெட்டை ரிமூவ்லாம் பண்ண முடியாது. அந்த த்ரெட் அப்படியே தான் இருக்கும். அப்படின்னா உங்க பக்கம் நீங்க என்ன ஒரு அரணை கிரியேட் பண்ண முடியும்? என்ன மாதிரி ஒரு சேஃப் கார்டை கிரியேட் பண்ணி அந்த த்ரெட் உங்களை அஃபெக்ட் பண்ணாம பார்த்துக்க முடியும்? அப்ப அந்த சேஃப் கார்டை கிரியேட் பண்ணுங்க. கூடுமான வரைக்கும் அந்த த்ரெட்டை கொஞ்சம் கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்க. ரெடியூஸ் த த்ரெட் டு an acceptable level. அப்படி ரெடியூஸ் த த்ரெட் ஆல் டுகெதர் முடிஞ்சா, இல்லைன்னா ரெடியூஸ் இட் டு an acceptable level. அக்செப்டபிள் லெவலுக்கு குறைக்க முடியல, நீங்களாவது அதை சேஃப் கார்ட் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்க சேஃப் கார்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரம் த த்ரெட். இதெல்லாம் பண்ணி உங்களோட இண்டிபெண்டன்ஸை நீங்க அப்போல்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க பேசிக்கா. See, the observance of independence in all engagements is the founding requirement of an auditor. ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்னர், ஒரு ஆடிட்டர், இல்லைன்னா நீங்க ஒரு பிராக்டிஷனர் அப்படின்னாலே இண்டிபெண்டன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு ஃபார்முமே அவங்களோட பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் த ஃபார் எஸ்டாப்ளிஷிங் தட் சிஸ்டம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் வரும்போது அவங்க எப்படி அதை இது பண்ணணும்னா, அந்த ஃபார்மோட லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க, அங்க இருக்க மேனேஜர்ஸ், அங்க இருக்கக்கூடிய பர்சனல், அங்க இருக்கக்கூடிய அவங்க ஹையர் பண்ற அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே அந்த இண்டிபெண்டன்ஸை அப்போல்டு பண்றாங்களா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. Such policies and procedures should enable the firm to communicate the independent requirements to everyone. எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணுங்க. இண்டிபெண்டன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எல்லாருக்கும் அதை கம்யூனிகேட் பண்ணுங்க. நம்பர் 2, எந்த இடத்துல த்ரெட்ஸ் டு இண்டிபெண்டன்ஸ் இருக்குன்றத கவனிச்சு ஒன்னு அந்த த்ரெட்டை எலிமினேட் பண்ணுங்க. ரெடியூஸ் இட் ஆல் டுகெதர். இல்லையா ரெடியூஸ் டு an acceptable level. அதுவும் முடியலையா சேஃப் கார்டையாவது அப்ளை பண்ணி உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளுங்க. அப்படியும் முடியல, எதுவுமே பண்ண முடியல, நான் தயவு செஞ்சு என்கேஜ்மெண்ட் நான் வரல ஜி, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி வெளியில வந்துருங்க. அந்த அளவுக்கு இண்டிபெண்டன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ஃபர்ம். அப்ப ஒரு த்ரெட் வந்துருச்சு, ஐயோ என்னோட இண்டிபெண்டன்ஸ் பாதிக்கப்படுதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு த்ரெட். மேம் இண்டிபெண்டன்ஸ் எப்படி மேம் பாதிக்கப்படும்? த்ரெட் டு இண்டிபெண்டன்ஸ்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதுல வர எக்ஸாம்பிளே நான் சொல்றேனே, எஸ்கியூசி 1ல இண்டிபெண்டன்ஸ் த்ரெட் டு இண்டிபெண்டன்ஸ் நிறைய இருக்கு, நிறைய த்ரெட் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து செல்ஃப் ரிவ்யூ த்ரெட் இருக்கும், இன்டிமிடேஷன் த்ரெட் இருக்கும், யாரும் நம்மளை மிரட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கும், இன்டிமிடேஷன் த்ரெட், செல்ஃப் ரிவ்யூ த்ரெட், அந்த மாதிரி நிறைய த்ரெட் இருக்கும். பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் த்ரெட் தட் தே ஹவ் டிஸ்கஸ்ட் இன் எஸ்கியூசி பண்ணா ஃபெமிலியாரிட்டி த்ரெட். நம்ம ஃபார்ம்ல இருக்கிற ஒரு 60 வயசு தாத்தா ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாமே, அதாவது அவர் தான் வந்து சீனியர் ஒரு பர்டிகுலர் ஆடிட்க்கு. ஸோ அந்த கிங்ன்ற கம்பெனி, ஒரு லைன்னு ஒரு கம்பெனி சொன்னோம், அந்த லைனுங்கிற கம்பெனிக்கு இவர் தான் வந்து ஒரு 7 வருஷமா ஆடிட் அசைன்மெண்ட் எப்போ போட்டாலும் இவர் தான் அங்கே போறார். ஸோ இந்த சீனியர் பர்சன் இருக்கார்ல, இவரும் அந்த கம்பெனியில இருக்கிற அக்கௌண்டன்ட்டும் தோஸ்ட், செம்ம ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன ஆகும்னா, நீங்க உங்களோட அந்த 60-year-old சீனியருக்கு நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி வந்து நீங்க இண்டிபெண்டன்ஸ் அப்போல் பண்ணுங்க நீங்க சொல்றீங்க. அவர் எப்படி அப்போல்ட் பண்ண முடியும்? அங்க போனா அந்த அக்கௌண்டன்ட் அவருக்கு ஒரு 10 வருஷம் ஃப்ரெண்ட் ஆயிட்டார். இவ்வளவு வருஷம் ஃப்ரெண்டு ஏதோ சின்னதா தப்பு பண்ணா இவர் மறைக்க தான் ட்ரை பண்ணுவாரே தவிர வெளியில நான் வெட்ட போனோம்னு சொல்ல மாட்டேன். அதனால அதுவுமே ஒரு த்ரெட் தானே. அப்ப நம்ம ஒரு ஃபர்மா இருந்து நம்ம ஒரு ஆடிட் பண்ண போறோம்னா நமக்கு அங்க போகும்போது இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். நம்ம இண்டிபெண்டன்ஸை சீர்குலைக்கிற மாதிரி அங்க எது வந்தாலும் அது நமக்கு த்ரெட் தான். இப்ப இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணது ஃபெமிலியாரிட்டி த்ரெட். அப்ப ஃபெமிலியாரிட்டி த்ரெட் வந்துருச்சுன்னா நமக்கு பிரச்சனை தான். ஓகே, so there should exist a mechanism in the firm in which engagement partners provide the firm with relevant information about the client engagement, personnel of the firm, promptly notify the firm of circumstances and relationship that create threat to the independence. ஓகேவா, ஆல் பிரீச், ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் பறி போற மாதிரி இருக்கு, பிரீச் ஆகுற மாதிரி இருக்குன்னா உடனே அவங்க ஃபர்முக்கு நோட்டிஃபை பண்ணுங்க. should notify the firm, the engagement partner should notify the firm. ஏன் நோட்டிஃபை பண்ண சொல்றோம்னா, ஏன்னா the primary objective of SQC 1 என்னன்னா to ensure that independent requirements எல்லாம் satisfy ஆயிருக்கான்னு பாக்குறது. அதுவே இல்லைன்னா நீங்க எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் ஆனுவலி லீடர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க ஒர்க் பண்ற ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும், ஆல் த பர்சனல் ஃபர்ம்ல ஒர்க் பண்ற ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் he should require return confirmation. அவங்களே நான் இந்த வருஷம் ஃபுல்லா நான் எடுத்துக்கொண்ட எல்லா அசைன்மெண்ட்லயுமே குவாலிட்டி அப்ஹோல்ட் பண்ண, இண்டிபெண்டன்ஸை நான் அப்ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க சைன் போட்டு தரணும். ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸை அந்த மாதிரி கோட்ல எழுதி வாங்குங்க அப்படி சொல்றாங்க. ஓகேவா, இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி SQC 1 வந்து பல த்ரெட் இருக்கு.
See, the threat to independence அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி செல்ஃப் ரெவ்யூ த்ரெட், இன்டிமிடேஷன் த்ரெட், ஃபெமிலியாரிட்டி த்ரெட், ஏகப்பட்ட த்ரெட்ஸ் இருக்கு. பட் அவுட் ஆஃப் ஆல் தோஸ் த்ரெட் இந்த இடத்துல SQC 1ல ஃபெமிலியாரிட்டி த்ரெட்டை பத்தி தான் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா ஃபர்ம்ல நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்க இல்ல ஆடிட்டர் வாட்எவர் அவங்களும் கிளையண்ட் பிளேஸ்ல இருக்கவங்களுக்கும் ரொம்ப ஃபெமிலியாரிட்டி அதிகமாயிடுச்சுன்னா பாதிக்கு மேல இன்ஃபர்மேஷன் வெளில வராது. அவங்க நம்மள இன்டிமிடேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது எல்லாத்தையும் விட ரொம்ப மோசமான ஒரு த்ரெட் என்னன்னா, ஐயோ அவன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன், என் ஃப்ரெண்ட் ஆச்சு, நான் 10 வருஷமா எனக்கு அவனை தெரியும், நான் தான் ஆடிட் பண்ணிட்டு இருக்கேன், அவன் இப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டான். ஏதோ அவங்க வைஃப்க்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவுனால அவன் ஒரு 2 லட்சம் ரூபாய் எடுத்துட்டான், ஆனா அதை தான் திருப்பி வச்சுட்டானே பாவம் அவனை விட்டுறலாம் அப்படிங்கிற அந்த மனசு ஏன் வருதுன்னா ஃபெமிலியாரிட்டினால வருது. அந்த இடத்துல உங்களோட இண்டிபெண்டன்ஸ் தோத்து போயிடுது. ஸோ உங்களோட இண்டிபெண்டன்ஸ்ன்றது தோத்து போக கூடாது அப்படின்னா அந்த இடத்துல ஃபெமிலியாரிட்டி த்ரெட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அப்ப SQC 1 lays a special emphasis on familiarity threat. Using the same senior personnel on assurance engagements over a prolonged period of time will definitely bring down the quality of performance of the engagement. அதனால எப்போதுமே ஒரு firm வந்து should establish criteria for determining the need to safeguard and to address this kind of threat. Familiarity threat இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம்? ஒரே ஆள ஒரு 60 வயசு ஆள் நம்மகிட்ட இருக்காரு, அவர் பேர் வந்து கிருஷ்ணன் வச்சுக்கோங்களேன். கிருஷ்ணனையே அந்த பர்டிகுலர் ஆடிட்க்கு அனுப்பிச்சுட்டே இருக்கோம். கிருஷ்ணன் ஒரு வருஷம் அந்த ஆடிட் இன்னொரு வருஷம் வேற ஆடிட் காமிச்சு ஒரே இடத்துக்கு இவர் 7 வருஷமா கண்டினியூஸா போறதால ஃப்ரெண்டு பிடிக்கிறாரு, இல்லைன்னா எப்படி ஃப்ரெண்டு பிடிப்பாரு? ஸோ அப்ப என்ன பண்ணுங்க, the nature of the அப்போ என்ன சொல்றாங்கன்னா, in determining the appropriate criteria the firm consider matters such as என்ன மாதிரி என்கேஜ்மெண்ட் அப்படின்னு பாருங்க, எந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்னு பாருங்க, extent to which it involves a matter of public interest பாருங்க, அந்த சீனியர் மேனேஜர் இருக்கார் இல்லையா, நம்மகிட்ட ஒர்க் பண்ற சீனியர் மேனேஜர் அவர் எவ்வளவு வருஷமா அந்த பர்டிகுலர் என்கேஜ்மெண்ட்ல அவர் இருக்காருன்னு பாருங்க. ஓகேவா? ஒரு 7 வருஷமா ஒரே ஃபர்ம் ஒரே கம்பெனி இவர் ஆடிட்க்கு போயிட்டே இருக்காருன்னா அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு அந்த சீனியர் பர்சனை வேற ஏதாவது ஆடிட்க்கு நீங்க ரொட்டேட் பண்ணி வேற ஏதாவதுக்கு மாத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 7 இயர்ஸ்க்கு மேல யாரையுமே எந்த ஒரு ரோல்லையும் வச்சிருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா ப்ரீ டிஃபைன்டா நாட் மோர் தென் 7 இயர்ஸ், ஒரு 7 வருஷத்துக்கு மேல ஒரு பர்டிகுலர் ஆளை நீங்க வந்து வச்சிருக்கவே முடியாது. ஓகேவா? சோல் பிராக்டிஷனரா இருந்தாதான் வேற வழியே இல்லாம நம்ம தான் ஆடிட் பண்ணணும்னா பண்ணுவோம். மற்றபடி கண்டிப்பா ரொட்டேஷன் இருந்துட்டே இருக்கணும். சீனியர் பர்சனல் வந்து ரொட்டேஷன் இருந்துட்டே இருக்கணும். However, to ensure the quality control exists in such firms and appropriate reports are issued, there is a process for mandatory peer review. Peer review is also very important. நான் சொன்னால உங்களுக்கு peer review நான் என்னன்னு சொன்னேன். So peer review will also help you a lot to uphold the quality ன்னு சொல்றோம். Test your understanding 2 இருக்கு. அதுக்கு அந்த question and answer நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த episode number 3 where we have discussed the first set of the elements of system of quality control அழகா முடிச்சாச்சு. நான் ஏன் தேர்ட் இதோட சேர்த்து டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னா தேர்ட் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இட்ஸ் ஒன்லி கம்மிங் ஃப்ரம் இந்த தேர்ட் எலிமெண்ட்ல இருந்து. அதனாலதான் இந்த அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூன்ஸ் ஆஃப் கிளையண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஸ்பெசிபிக் என்கேஜ்மெண்ட்டை மட்டும் அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் எபிசோட் 4ல பார்க்கலாம். அக்செப்டன்ஸையும் பார்க்கலாம், அதோட ஹெச்ஆர் ஈஸியா தான் இருக்கும், அதோட சேர்த்து எபிசோட் நம்பர் 4ல பார்க்கலாம். ஓகேவா? பாய் 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 பாய்.